வணக்கங்க. ஒரு இன்ஜினியரிங் படிச்ச ஒரு பையன் வேலை கிடைக்காதனால, சரி டாக்டர் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, டாக்டர்னு போர்டு மாட்டிட்டு உட்காந்துட்டான். நல்ல கூட்டம் வந்தது. என்ன காரணம் அப்படின்னா, அவன் ஒண்ணு எழுதி போட்டிருந்தான். இங்கு வந்து வியாதி குணமாகவில்லை எனில், நீங்கள் தருகின்ற ரூ. 500 ஃபீஸ் ரூ. 1000 திருப்பி தரப்படும். இதை பார்த்த ஒரு உண்மையான டாக்டருக்கு, அவன்கிட்ட எப்படிடா இவ்வளவு கூட்டம் போகுது, அவன் கண்டிப்பா போலி டாக்டரா தான் இருப்பான்னு அவனை போய் பார்க்கறதுக்காக போனார். ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, நாக்கில் டேஸ்டே இல்லை அப்படின்னு சொன்னார். அப்படியா நர்ஸ், அந்த 23ஆம் பாட்டில் மருந்து எடுத்து 3 சொட்டு விடுங்கன்னாரு. அதுலேருந்து எடுத்து 3 சொட்டு விட்டோன்னே அந்த உண்மையான டாக்டர் அதை டேஸ்ட் பண்ணிட்டு, டாக்டர் இது பெட்ரோல் ஆச்சு அப்படின்னாரு. வெரி குட், உங்க நாக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ரூ. 500 பணம் வாங்கிட்டு அனுப்பி விட்டாரு. இருந்தாலும் எப்படியாவது இவரை பிடிக்கணுமே, ரூ. 1000 வென்றே தீரணும்னு இந்த உண்மையான டாக்டர் மீண்டும் போனார். போயிட்டு, டாக்டர் இப்போ எனக்கு ஞாபக மறதி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்தாரு. அப்படியான்னு செக் பண்ணிட்டு, நர்ஸ் அந்த 23ஆம் பாட்டில் எடுங்க அப்படின்னாரு. டாக்டர் அது பெட்ரோல் அப்படின்னாரு. பார்த்தீங்களா, வெரி குட், உங்களுக்கு ஞாபக மறதி இல்லை, போன வாட்டி கொடுத்த மருந்தையே ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்னு இந்த ட்ரிப்பு ரூ. 500 வாங்கிட்டார். மனம் தளராத அந்த உண்மையான டாக்டர் திருப்பி இந்த போலி டாக்டர்கிட்ட போய், டாக்டர் எனக்கு கண் பார்வை மங்கிருச்சு அப்படின்னாரு. ஐயோ, இதை எனக்கு குணப்படுத்த வழி இல்லை, சரி நீங்கள் ரூ. 500 கொடுக்க வேணாம், அதுக்கு பதிலாக நான் ரூ. 1000 தரேன்னு கொஞ்சம் நோட்டுகளை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தாரு. அவர் எண்ணி பார்த்துட்டு, டாக்டர் இதில் ரூ. 1000 இல்லை, ரூ. 500 தான் இருக்குது, 10 50 தாள் தான் இருக்குன்னாரு. பார்த்தீங்களா, உங்களுக்கு கண்ணும் நல்லா வேலை செய்யுதுன்னு அந்த ரூ. 1000 வாங்கிக்கிட்டாரு. பொழைக்க தெரிஞ்சவன் எப்படி இருந்தாலும் பொழைச்சிருவாங்கிறது இந்த நகைச்சுவையிலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.